ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உச்சநீதிமன்றம் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, அந்த தெரு நாய்களை எல்லாம் காப்பகத்தில் அடைக்கணும். அவைகளை தெருவில் சுற்றக்கூடாது. அதனால் ரேபீஸ் நோயும் பல விதமான பிரச்சனைகளும் வருது அப்படி சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போ இதை எதிர்த்து டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய இந்த விலங்கு ஆர்வலர்கள், சாதா மாதிரியான நடிகர்கள்லாம் ஒரே எதிர்ப்பு குரல் எடுத்து ஒரே ஒப்பாரி வச்சு போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னுடைய பார்வையை நான் கேட்குறேன், ஒரு கேள்வியாகவும் கேட்குறேன். பொதுவாக இந்த நாய்களுக்காக ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இவங்களில் எத்தனை பேர் இந்த நாய்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, இந்த தெருவில் சுற்றி தெரியக்கூடிய இந்த நாய்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க? வெறும் உணவு கொடுக்குறதுனால மட்டுமே தங்களை ஒரு பெரிய புனிதவதிகளாகவும் புனிதர்களாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டாலோ, அல்லது கை கால் இழந்திருந்தாலோ, அல்லது அவங்களுக்கு ஏற்படுற கர்ப்பகால பிரச்சனைகளுக்கோ இவங்க என்றைக்காவது ஏதாவது ஒரு டேக் கேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு வேக்சினேஷன் போடணுங்கிற ஒரு இனிஷியேஷன் ஏதாவது எடுத்துருக்குறாங்களா? எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு ட்ரைனிங். முக்கியமாக நாய்கள்னு வந்துட்டாலே அது மனிதர்களோட இணக்கமாக வாழணும்னா அதுகளுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தேவை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாய்கள், பூனைகள், பறவைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கான ட்ரைனர்ஸுமே இருக்கிறாங்க. இப்போ இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கும்? ஒரு ட்ரைனிங்குமே கிடையாது. அது பாட்டு குறுக்க ஓடும், வரும், போகிறவங்க, குழந்தைங்க, பெரியவங்க யாருன்னு பார்க்காம நிறைய பேரை கடிச்சு வைக்கிது. நிறைய பேருக்கு ரேபீஸ் வருது. அதுகளுக்கு ரேபீஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? சுற்றுச்சூழல் சரியில்லை, அதுக்கு வாழ்கிற இடம் சரியில்லை. ரெண்டாவது, இதுகளுக்காக உணவு தேடி கொடுக்குறாங்களே, இந்த உணவெல்லாம் ஆரோக்கியமான உணவே கிடையாது. ரெண்டாவது, அதுகளுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதனாலேயும் கூட அவங்க தெருவில் போகிறவங்கள கடிக்கலாம். இது எதை பற்றியுமே இந்த நாய் காவலர்கள் யாருமே கவலைப்படுறதில்ல. அவங்களுடைய நோக்கம் நாய்க்கு உணவு அளிச்சுட்டு நாங்கள் பெரிய புண்ணியமானு காட்டிக்கணும், அவ்வளோதானே ஒழிய அந்த நாய்கள் மேலே உண்மையிலே அக்கறை இருந்தால் தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதையெல்லாம் செய்யணும். அதுக்கான முழு பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, ஒரு தெருவுக்கு 20 நாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 20 நாய் இருக்குன்னா அந்த தெருவில் யார் இந்த தெரு நாய்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கீங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல அந்த நாய்களை வச்சு காப்பாற்றி அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அக்கறை இருக்கவங்கன்னு பேசலாம். மற்றபடி சும்மா போகிற போக்கில் ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டேன், ஒரு வீட்டில் மிஞ்சி போன சாப்பாட்டை போட்டேன் அப்படிங்கிறக்காக நீங்கள்லாம் நாய் காவலர், விலங்கு காவலர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கல அர்த்தமே கிடையாது. இந்த விலங்குகள்னால அவங்களுக்கும் பாதிப்பு, மனிதர்களுக்கும் பாதிப்பு. நிறைய நாய்கள் காலெலாம் உடஞ்சி போய், காதெல்லாம் அருந்து போய், நொண்டி போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நாய்களால் விபத்து ஏற்பட்டு எத்தனை பேர் உயிரிழந்து போகிறாங்க. டெலிவரி ரைடர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள், இல்லைன்னா டாக் ட்ரைனர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பு வருது. ரேபீஸ் நோயால் நிறைய பேர், நாய் காவலர் ஒருத்தரையும் ரேபீஸால் பாதிக்கப்படுது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.